இல்ல என்னது? விஜய்க்கு என்ன தகுதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு? என்ன கொள்கையில இருந்தாரு? மேடையில செந்தில் நீ முதல்ல என்ன கொள்கையா சொல்லியா? 5 கொள்கை சொல்லு. இப்ப நான் திமுக ஓட்டு போடணும், 5 கொள்கை சொல்லு பாப்போம். யாரோ நீ சொல்லு 5 கொள்கை. நல்லா வந்து சிக்கிருக்கீங்க. சொல்லுங்க. இல்ல பிரசாந்த் தானே இங்க கேட்டாப்ல. எல்லாரும் தானே உட்காந்துருக்காங்க, தனியா போன் கால பேசிட்டு இருக்க. எல்லாரும் தான் இருக்கிறாங்க. பதில் சொல்லுப்பா. இது வந்து போன் கால் நீ இல்லையா? யார பத்தி வேணா பேசிக்கோ, விஜய பத்தி பேசுறது இங்க நான் கேள்வி கேக்குறேன். உனக்கு 5 கொள்கை சொல்லு. இப்ப நான் திமுக ஓட்டு போடணும், எனக்கு தப்புன்னு 5 சொல்லு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு அந்த பேரே தேவையில்லப்பா. நான் விஜய பத்தி மட்டும் நீ பேசுனதுக்கு தான் பதில் பேசுறேன். சொல்லு 5 கொள்கை டக்குன்னு சொல்லு பாப்போம். 2 கொள்கை சொல்லு டக்குன்னு. இப்ப நான் வந்து டிஎம்கே ஓட்டு போடணும் சொல்லு. நானும் ஏனே சிரிக்கிற? சொல்லியா? இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னு வச்சுங்க. நீ என்ன கேட்ட அப்புறம் கேளியா? முதல்ல 2 கொள்கை சொல்லியா? விஜய்க்கு என்ன 2 கொள்கை சொல்லியா? நீ 2 கொள்கை சொல்லியா? பிரசாந்த் அழாத இங்க பாரு, 2 கொள்கை சொல்லு. அப்புறம் நீ யார வேணா கேள்வி கேளு. நான் பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க பிரசாந்த். இல்ல ஹரி சார் ஒண்ணே இருப்பா சொல்லிடுறேன். இருங்க. விஜய் ஆத்துமணல் திருடினாரா? ஏங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க. இப்ப என்ன வைஷ்ணவி ஆத்துமணல் திருடிச்சா? வைஷ்ணவி ஆத்துமணல் திருடிச்சா? இதெல்லாம் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். விஜய் ஆத்துமணல் திருடினாரா? வைஷ்ணவி ஆத்துமணல் திருடிச்சா? விஜய் நாமக்கல்ல கிட்னி எடுத்தாரா? வைஷ்ணவி திருடிச்சா?